Hi and welcome to this video lecture. நம்ம போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமெட்ரிக் மாடல் பில்டிங், அதுக்கு முன்னாடி ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் டெஃபிஷியன் இண்டெக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரினா வந்து ஒரு ஒன் ஆர் மோர் கம்பெனிஸை சேர்ந்து ஒரே ப்ராடக்டை வந்து இல்லை ஒரு கஸ்டமருக்கு ஒரு டைப் ஆஃப் சிமிலர் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு செட் ஆஃப் ஃபேர்மை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 வீலர் 4 வீலர் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ். ஸோ அதனால் வந்து இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. லைக் அனதர் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் எக்ஸாம்பிள் ஃபில்ம் மேக்கிங் இண்டஸ்ட்ரி. ஃபில்ம் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, ஃபில்ம் மேக் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் வந்து பண்ணுவாங்க. தட் இஸ் ஒன் திங். அப்புறம் இதே மாதிரி வந்து என்னென்னா எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, லைக் ஐடி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் எப்படி க்ரோத் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் போகிற மாதிரி இதுவும் வந்து ஒரு க்ரோத் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் லைஃப் சைக்கிள், டிக்ளைன் லைஃப் சைக்கிளுக்கு போகும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு எவர்கிரீன் க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம வந்து க்ரோத் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கிரைனுக்கு எப்பயுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி அழியவே அழியாது. ஏன்னா அஸ்லாங்கஸ் நமக்கு ஃபுட்டோட நீட் இருக்கிறனால. ஸோ அப்போ இது வந்து க்ரோத் இண்டஸ்ட்ரி. சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி அப்படின்றது சில இந்த மாதிரி சைக்கிளிக் சேஞ்சஸ் வந்து சீசனுக்கு சீசன் சைக்கிளிக் சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி. டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்தவித சேஞ்சஸுக்கும் அஃபெக்ட் ஆகாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரி. சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து சைக்கிளிக்காக க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சைக்கிளிக் க்ரோத் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறதுனா சில இண்டஸ்ட்ரீஸை வந்து சில கம்பெனிஸ் வந்து 2-3 இண்டஸ்ட்ரி ஷேர் ஆகிற மாதிரி கூட வரும். ஸோ அதனால் வந்து நம்ம இதுதான் கிளியர் கட் கிளாஸிஃபிகேஷன் நம்மளால் வந்து எந்த இண்டஸ்ட்ரீஸையும் சொல்ல முடியாது. பட் அகைன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரி லைஃப் சைக்கிள் வந்து ஒரு பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் மாதிரி தான். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகி தென் க்ரோத் ஸ்டேஜ், தென் மெச்சூரிட்டி, தென் டிக்ளைன் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் இப்படி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த சேஞ்சஸ்க்கு போகாது. சில இண்டஸ்ட்ரி இன்ட்ரடக்ஷன்லேருந்து அப்படியே மெச்சூரிட்டிலேயே அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும், ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். சில இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் மெச்சூரிட்டி ப்ராபபிலிட்டி இருக்குது. ரேராக சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து லைக் இப்போ வந்து நிறைய லைக் டெக்னாலஜி நிறைய வந்துட்டனால டிக்ளைன் ஸ்டேஜ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைஃப் சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பயனியரிங் ஸ்டேஜ், தட் இஸ் இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கம்பெனிக்கு ஹை சேல்ஸு, ஹை காம்படிட்டிவ் ப்ரெஷரு, நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி ரிஸ்க் ரிட்டர்ன் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பயனியரிங் ஸ்டேஜ். தென் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியான கம்பெனி இருப்பாங்க, பட் நல்ல மாடரேட்டான க்ரோத் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் உள்ளே வருவாங்க. ஸோ கன்சிடரபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். தென் மாடரேட் டிவிடெண்ட் பேமெண்ட்டும் இருக்குது இந்த மாதிரி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் உள்ள கம்பெனிஸ்க்கு அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆயிரும். இந்த இதில் வந்து ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ராடக்டை. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட க்ரோத் வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாதிரி பட் டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரீஸோட டிக்ளைன் ஸ்டேஜில் கம்பெனிஸோட சேல்ஸும் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும், அதோட க்ரோத் ப்ராஸ்பெக்டும் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி லைஃப் சைக்கிளில் அண்டர்கோ பண்ணுற 4 ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏஐ இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோத் ஸ்டேஜில் தான் இருக்குது.
ஸோ இது வந்து ப்ராஸ்பெக்டிவ் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட் இஸ் ப்ராமிசிங் இந்த புது டெக்னாலஜி வரனால. பட் ஆனால் ப்ராடக்ட் வந்து லோவாக இருக்கும். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ ஏஐ எடுத்துக்கிட்டோம்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் இப்படின்னு ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் ஃபியூச்சரில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து இது பயனியரிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகுன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து உடனே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இந்த சாட் ஜிபிடி வர்ற வரைக்கும் ஏஐ வந்து அந்தளவுக்கு அட்டென்ஷன் வரல. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஒரு ரெவல்யூஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இது இருக்குது. இது வந்து ஸ்டாக்குக்கு என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பயனியரிங் ஸ்டாக்கில் இருக்கிறது வந்து ஹை ரிஸ்க்கு. ஏன்னா இது அப்படியே ஏஐ வந்து நமக்கு தூக்கி விடவும் செய்யும். சில நேரங்களில் க்ரோத் ஸ்டேஜுக்கு போகாமல் அப்படியே ஃப்ளாப் ஆகும். ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த மாதிரி புது இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன் ஆல்சோ தேர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய புது பிராண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு நியூ இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகும், சிவியர் காம்படிஷன் இருக்கும், மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனிஸும் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டேஜ் 2 வந்து ரேப்பிட் க்ரோத் ஸ்டேஜ். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படி இருக்கும். பட் க்ரோத் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ எல்லா ஃபேமும் வந்து அந்த க்ரோத் ஸ்டேஜுக்குள்ளே நிறைய ஃபேம் வந்து என்ட்ரு ஆக ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஏன்னா இது வந்து நல்லா இருக்குது இந்த ஃபீல்டு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்டேஜில் என்டர் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுன்னா ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கிறனால லோ காஸ்ட்டு குவாலிட்டி குட்ஸ் வந்து அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளான க்ரோத் ரேட் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் வந்து டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கம்பெனிஸ் வந்து நல்லா டிக்ளேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க கம்பேர்டு டு பயனியர் ஸ்டேஜ். இதுதான் வந்து ரிட்டர்னை எடுக்கிற நல்ல ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இதில் இந்த ஸ்டேஜஸில் வந்து இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மேபி லைக் சில இண்டஸ்ட்ரீஸ் என்ன எடுத்துக்கலாம்னா இப்போ லைக் இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேப்பிட் க்ரோத்தில் தான் இருக்குது. இது எப்பயுமே சேச்சுரேட் ஆகலை. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி. ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி அல்லது ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே ஸ்டேபிள் ஆயிரும். இதுக்கு மேலே டிமாண்டு இருக்காது, இதுக்கு மேலே கீழேயும் போகாது, அப்படியே மெச்சூரிட்டி ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து டெக்னாலஜி மட்டும்தான் இனோவேட் ஆகும்போது ஒரு டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி வரும்போது அப்படியே டிக்ளைனுக்கு போயிடும். க்ரோத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்டாக இருக்கும். கம்பெனியோட க்ரோத் ரேட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜை விட கம்மியாக தான் இருக்குது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா. தென் வந்து டெக்னாலஜி இனோவேஷன் வந்து இந்த இடத்துல தான் நிறைய தேவைப்படும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும்னா அதுக்கடுத்து அடுத்த இண்டஸ்ட்ரி புது இண்டஸ்ட்ரி இதாகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ஃபில்ம் ரோல் கேமரா இண்டஸ்ட்ரி அப்படியே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு கண்டுபிடிச்சப்போ க்ரோத்து மெச்சூரிட்டி அப்படியே அது டிக்ளைன் ஆகிற ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா டிஜிட்டல் கேமரா வந்து அப்படியே பிக்கப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இண்டஸ்ட்ரி டவுன் ஆகும்போது அடுத்து அதிலேருந்தே ஒரு இனோவேஷன் ஒரு ரெவல்யூஷன் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்னால இன்னொரு இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ஸ்டேபிளான இன்கம் இருக்கும். பட் ஆனால் க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். தென் 4th ஸ்டேஜ், இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ், டிக்ளைனிங் ஸ்டேஜ். ஸோ ப்ராடக்டோட டிமாண்ட் கம்மியாயிரும், ஏர்னிங்ஸும் கம்மியாயிரும். மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்ளைன் ஸ்டேஜில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஆட்டோமொபைல் கொஞ்சம் டிக்ளைனிங் ஸ்டேஜை நோக்கி போயிட்டுருக்கு. இருந்தாலும் அப்பப்போ லைக் கொஞ்சம் அதோட இனோவேஷன் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. பட் இனோவேஷன் வந்துருச்சு, இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக இந்த டீசல் பவர்டு என்ஜின் பவர்டு இது ஃபுல்லாக காலியாயிரும். தென் புது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இது எதனால அப்படின்னா வந்து இந்த கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிறது இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுறது நம்ம பார்த்தோம்ல, ஓல்டு கேமரா தென் புது இப்போ டிஜிட்டல் கேமரா வருது. இப்போ இதே வந்து டிஜிட்டல் கேமரா இப்போ போயிட்டுருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி சேச்சுரேட் ஆகும். இப்போ வந்து மொபைல் கேமரா அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும்
அப்படியே அடுத்தடுத்து இது வந்து பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி இருக்குது, இது வந்து க்ரோத்தில் இருக்கா, இல்லை ஸ்டார்டிங் பயனியரிங் ஸ்டேஜில் இருக்கா, மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருக்கா, டிக்ளைன் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே. ஸோ சில ஈவன் வந்து நல்ல பூம் பீரியடில் கூட அந்த இதோட க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ரெசிஷன் பீரியடில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டிக்ளைண்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக எரோட் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் ஐடியல் கேபிட்டல். நல்ல சரியான கேபிட்டல் யூஸ் இல்லாமல், ஏன்னா ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருக்குது, டிமாண்ட் இருக்குது. எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம், டிமாண்ட் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் தான் சப்ளை. டிமாண்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு இல்லை அப்படின்னா சப்ளை இல்லை, சப்ளை இல்லைன்னா அதுக்கான பின்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் இல்லை. ஸோ இந்த லாஜிக் தான் வந்து இங்கே அப்ளை ஆகும். ஸோ நம்மளோட கேபிட்டல் எரோட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து டிக்ளைன் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இன்றைக்கி இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.